ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீட்ஸ் எம்ப்ராய்டரி பேசிக் கிளாஸ் 3 தான் பார்க்க போறோம். இதுல வந்து பிக் ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த ஃப்ளார்ஸ் வந்து ஃபுல்லா பீட் ஒர்க்லயே நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி பிக் மோட்டிவ்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ்ல வந்து யூஸ் பண்ணலாம். லுக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோ நம்ம அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல என்னென்ன பீட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ரெட் கலர்ல 2 கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் நார்மலாக வந்து நம்ம ஆரிக்கு யூஸ் பண்ணுவோம்ல சுகர் பீட்ஸ் அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் வந்து கிளாஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து நார்மலாக நம்ம எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற ரெட் அண்ட் க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ சென்டருக்கு மட்டும் நான் சங்கி பீட்ஸ் பெருசாக எடுத்துகிட்டு சென்டரில் ஃபில் பண்ணிக்கிறேன். அதை சுற்றி வந்து சுகர் பீட்ஸ் வந்து நான் வைக்க போகிறேன். இது நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் கவுச்சிங் ஸ்டிச் பார்த்தோம்ல, அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ரவுண்டு போட்டிருக்கோம்ல, அந்த ரவுண்டை வந்து ஃபில் பண்ணுற அளவுக்கு வந்து இப்போ நான் பீட்ஸை வந்து நீடில் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவே நான் வந்து 2 எண்ணெய் போட்டுட்டேன். ஸோ அதை வந்து நான் வெளியே எடுத்துடுறேன். ஸோ 5 பீட்ஸ் வந்து இந்த ரவுண்டில் வந்து கரெக்டாக எனக்கு நின்று இருக்கு. ஸோ இதே 5 பீட்ஸை வந்து நான் இந்த ரவுண்டு ஃபுல்லாமே வந்து சுற்றி போட்டுக்கிறேன். எடுத்தோடனே இந்த மாதிரி பக்கத்தில் நம்ம போட வேண்டாம். இந்த மாதிரி கேப் விட்டு விட்டு போடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற சென்டரில் வந்துட்டு ஃபில்லிங் பண்ணுற மாதிரி நம்ம பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். நான் சுற்றி வந்து கவர் பண்ணுற மாதிரி போட்டுட்டேன். இப்போ சென்டரில் இருக்கிற கேப்ஸ்லாம் வந்துட்டு நம்ம பீட்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற கொஞ்சம் கேப்ஸ்லேயும் வந்து இப்போ நம்ம பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரவுண்டில் வந்து எவ்வளோ பீட்ஸ் பிடிக்குதோ அந்த பீட்ஸ் மட்டும் போடுங்க. எக்ஸ்ட்ரா பீட்ஸ் வந்துச்சுன்னா வெளியே எடுத்துருங்க. இப்போ நம்ம கேப்ஸில் தான் பீட்ஸ் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியான பீட்ஸ் தான் பிடிக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நான் இப்போ 5 தானே ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 4 பீட்ஸ்லேயே வந்து இந்த கேப்பில் என்னால் ஃபில் பண்ண முடியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக போட்டுட்டு நம்ம இந்த ரவுண்டை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் கேப்ஸ் விட்டால் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பீட்ஸை வந்து லோட் பண்ணி கொஞ்சம் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, சென்டர் ரவுண்டில் வந்து நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பெட்டல்ஸ்க்கு போட்டுக்கலாம். பெட்டல்ஸ்க்கு வந்து நான் 2 கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பீட்ஸ் வந்து பிடிக்குதோ அந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த எட்ஜில் வந்து எவ்வளோ பீட்ஸ் பிடிக்குதோ அந்த அளவுக்கு வந்து போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 5 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதை விட பெட்டல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 6 போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த எட்ஜு வரைக்கும் வந்து நம்ம பீட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி போடுங்க. ஓகே, இப்போ நம்ம சென்டர் ரவுண்டுக்கு போட்ட அதே மெத்தட் தான் நான் பெட்டல்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு குட்டியாக இருக்கும், அந்த எண்டிங்கில் வந்து வைடாக வந்து முடியும். அதனால நம்மளுக்கு வந்து நெருக்கமாக அங்கேயே போட்டோம்னா நம்மளோட டிசைன் வந்து நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி நம்ம கேப் விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம பீட்ஸை வச்சு ஃபில் பண்ணாதான் லுக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பெட்டல் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ சென்டர்லலாம் கேப்ஸ் இருக்குல்ல, இந்த கேப்ஸை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம பீட்ஸ் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி ஒய்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற கேப்ஸில் வந்து இந்த மாதிரி பீட்ஸை ஃபில் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு பெடல் வந்து இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். செகண்ட் பெடலும் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ செகண்ட் பெடல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதை முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தள்ளி தள்ளி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி சேம் மெத்தட் தான். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி கேப்ஸாக விட்டுட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கேப்ஸ்லாம் வந்து நம்ம பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் டிசைன் பார்த்திங்கன்னா நானே வந்து பென்சிலில் டேரெக்டாக ட்ரா பண்ணிட்டு ட்ரேஸ் எல்லாம் எடுக்கலை. அதனால் பெட்டல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக ஒரு பெட்டல் குட்டியாக ஒரு பெட்டல் பெருசு அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கனோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பீட்ஸை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஒரு பெட்டல்ஸில் வந்து கம்மி பீட்ஸ் இருக்கும், இன்னொரு பெட்டல்ஸில் வந்து ஜாஸ்தி பீட்ஸ் இருக்கும். நான் சின்னது பெருசாக வரைஞ்சனால. பட் நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணுறோம், எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறோம் அதில் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து நான் எல்லா பெட்டலுக்கும் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பெட்டல்ஸ்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லீஃப்க்கு பார்க்கலாம். லீஃப் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ லீஃப்க்கு வந்து நம்ம ஸ்லாண்டிங்காக தான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 4 பீட்ஸ் எடுத்துகிட்டு 4 பீட்ஸ்னால் 4 பீட்ஸ் தான் கணக்கில்லை, நான் ட்ரா பண்ணியிருக்கிறதுல 4 பீட்ஸ் வந்து எனக்கு பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஸ்லாண்டிங்காக வந்து இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து ஃபினிஷ் பண்ணால் நம்மளுக்கு லீஃப் வந்து சீக்கிரமாக ஒர்க் முடிஞ்சிடும். லீஃப்க்குன்னு தனியாக வந்து எப்படியெல்லாம் பீட்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ் தான். இது வந்து ஸ்லாண்டிங்காக ஃபில் பண்ணுறது வந்து இது வந்து ஒரு மெத்தட். ஸோ இந்த ஃப்ளாருக்கு வந்து நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர் வந்து பிக் மோட்டிவ் ஃப்ளவர். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஸ்மால் மோட்டிவ் ஃப்ளவர் போட்டு காமிக்கிறேன். இந்த ஃப்ளவர் வந்து ஒரு ஃப்ளவரே வந்து நம்ம இந்த ஆர்ம்ஸில் ஸ்லீவ் டிசைனில் போட்டோம்னா இந்த ஒன்றே வந்து கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை சுற்றி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம டிசைன் போட்டுட்டு ஸ்லீவ் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து இந்த நெக்கில் எல்லாம் குட்டி குட்டி ஃப்ளார் போடுவாங்கள்ல, அந்த ஃப்ளாரெல்லாம் நான் போட்டு காமிக்கிறேன். அண்ட் டைப்ஸ் ஆஃப் எப்படி வந்து நிறைய டைப்ஸில் வந்து பீட் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு சைடு வந்து நான் பெட்டல்ஸில் வந்து பீட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம எல்லா சைடும் பீட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டா இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடும். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஆரி நீடிலில் வந்து உங்களுக்கு போட தெரியலனா இந்த மாதிரி நார்மலாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி பீடிங் நீடிலே நம்ம போட்டுக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கீழே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.